மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்லாம் உங்களுக்கு தடைகளே கிடையாது. நீங்கள் எதை செஞ்சாலும் அது வெற்றியில் முடியணும் அப்படிங்கிறத உங்களோட ஒரு குறிக்கோளாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டம், குடும்பத்தால் ரொம்பவே நீங்கள் கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்களோட கண்ணீருக்கான பதில் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைகள், அதே மாதிரி நிலவரங்கள் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைகள், ஏற்கனவே முன்னோர்களினுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள், வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதில் நடக்கக்கூடிய தடைகள், இது எல்லாமே உங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தொழிலில் நீங்கள் முன்னேறி போனீங்க அப்படின்னா உங்களோட எதிரிகளுடைய கண்திஷ்டியோ இல்லை எதிரிகளுடைய சாபங்களோ உங்களோட வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறவங்களாம் கட்டாயம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான பரிகாரமும் இருக்குது, அதே மாதிரி அதில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதலும் இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் இதை செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. இல்லை சார் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தடைகள் தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நல்ல காலம் இப்போ இருக்குது, ஆனால் மிதுன ராசிக்காரனுக்கு இல்லை சார் அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஜாதகத்தில் தப்பு இல்லைங்க, உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுறதுல தான் தப்பு இருக்குது. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களுடைய ஊர்லேயே பக்கத்தில் யாராவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா கொடுத்து செக் பண்ணுங்கள். தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்களுடைய மாந்தி எப்படி இருக்குது, உங்களுடைய லைஃப் எப்படி மாறப்போகுது, உங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் முன்னேற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். அங்கே யார் செக் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ. வெளிநாட்டு வாழ் மக்கள்லாம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் கால் மூலமாக கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்குறதுனால தான் சொல்கிறோம், இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் அப்படின்னா, தொழிலில் முன்னேற்றத்தை கண் முன்னாடி கொண்டு நிறுத்துவீங்க. தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டம், அற்புதமான காலகட்டம். உங்களுடைய வயசு வாரியாக உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் போது என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணால் உங்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தீங்க அப்படின்னா சரி, பெண் தெய்வங்களை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் பெண் தெய்வங்கள், அதுவும் ஆக்ரோஷ தெய்வங்களை வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியான விஷயங்களில் நல்ல ஆரோக்கியம் உண்டு, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு பள்ளி கல்வியெல்லாம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் மனசை தளர விடாமல், மனசை வேறு பக்கம் திருப்பாமல், நல்ல கல்வியில் மட்டுமே முன்னுரிமையாக நீங்கள் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 18 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. மனம் மட்டும் வேறு பக்கம் திரும்பக்கூடாது, அதை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இடம் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடம் மாறி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கான உங்களோட தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் மாறி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் அது முன்னேற்றம் தான், உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. உங்களுடைய கல்விக்கான மதிப்பு ஏறும், உங்களுடைய தொழிலுக்கான மதிப்பு ஏதும். ஆனால் என்ன, இடமாற்றம் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். காலேஜ் படிக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு அடுத்த டிகிரிக்கு போகிறீங்க அப்படின்னாலாம் நல்ல உங்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு கோர்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ், உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் செய்யலாம். தொழிலில் நீங்கள் எந்தளவுக்கு முன்னேறி வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய பின்தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நண்பர்களோடு சேர்ந்து வெளியே சுற்றுறது, வண்டியில் சுற்றுறது, இந்த மாதிரி கொஞ்சம் குறிப்பிட்ட 18 வயதுக்குட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறதே ரொம்ப நல்லது. 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் அரசுக்கு விதியை மீறி வாகனம் ஓட்டுறதோ, இல்லை வேகமாக அதிவேகமாக வாகனம் ஓட்டுறதோ, இல்லை ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமாகிறதோ, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தவிர்த்துக்கோங்க. அதனால தான் உங்களுடைய மைனஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிருங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அந்த கெட்டதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் கல்வியில் போட்டிங்க அப்படின்னா இதற்கு மேலே கல்வி உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக வரக்கூடிய காலகட்டம். கல்வியினால் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் முன்னேற்றத்தில் கல்வியினால் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். அதனால் கல்வி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் இடம் மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலோ இல்லை மற்ற எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவங்க மட்டும்தான் அதிகமாக நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங்லேயோ இல்லை அதிகமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹையர் கிரேட்லேயோ நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதே போல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாக கிடைக்கும், முன்னோர்களினுடைய ஆசை அதிகமாக கிடைக்கும். எங்கே சார் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் கட்டாயம் நமக்கு நல்லதாக கிடைக்கும், ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அதே போல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதனால் மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்பு நிறையவே இருக்குது.
உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யாத சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அதில் ஏதாவது சாபங்கள், உங்களுடைய முன்னோர் சாபங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அதை வந்து தீர்க்கறதுக்கான வழியை பாருங்கள். அது தீர்க்கறது எப்படி சார், என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். உங்களுடைய மூதாதையர்களோட விஷயங்கள் ஏதாவது இருக்கா, அதனால் உங்களோட விஷயங்கள் ஏதாவது தடைப்பட்டிருக்கா அப்படின்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும். நிறைய பேர் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலபலன்கள் வாங்குறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சின்ன சின்ன ஆப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே ரேராக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை பார்த்து மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஜாதகத்தை பார்த்தாலும் ஒரு சிலர்னால பூர்வீகத்தை வந்து சொல்ல முடியாது. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டால தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு இந்த முன்னோர்களினுடைய சாபத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா கோவில்களில் போய் வாக்கு கேட்டிருப்பீங்க, நிறையா ஊர்களில் போய் சாமி கேட்டிருப்பீங்க, நிறைய இடங்களில் போய் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன தடைகள்னால உங்களுடைய வளர்ச்சிகள் ரொம்பவே இடிபட்டிருக்கும். அதனால் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தோணிட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தை செக் பண்ணுங்கம்பாங்க, இல்லை இங்கே போய் சாமி கேளுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் வந்தது இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் கொடுத்துருங்க. உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு இது சொன்னீங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. எதனால் வந்தது அப்படிங்கிறது உட்பட எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிடுவாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் ஒன்று சொல்லட்டுங்களா. நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபட்டு போங்க. குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்தை நீங்கள் வந்து விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முக்கியமான காரணம் உங்களுடைய குலதெய்வம் மட்டும்தான். அதே போல் உங்களோட வீட்டு பெண்கள்கிட்ட நீங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. பெண் சாபம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே இது பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்கள்கிட்ட நல்ல வார்த்தையை பயன்படுத்தி நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வாங்குறதுக்கான வழியை பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை உண்டு, தொழிலில் மிகப்பெரிய நன்மை உண்டு, கல்வியில் மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த நன்மைகள் எல்லாமே மிதுன ராசிக்கு நடக்கிறது தான் இருக்குது. ஆனால் அது உங்களுடைய வாயினாலையும் உங்களுடைய வார்த்தைனாலையும் கெடுது. அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்களாகவே தான் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் மற்றவங்க சொல்லிடுறீங்க. அதனால் சில பேர் நிறைய பேர் கண் வச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கான வழியை பாருங்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக எதை செய்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். வேறு யாருக்கிட்டையும் உங்களுடைய வெற்றிகளை பகிர்ந்துக்காதீங்க, உங்களுடைய நடவடிக்கைகளை பகிர்ந்துக்காதீங்க. அதனால் கந்திஷ்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வயதான முதியவர் பெண்களுக்கும் சரி, இல்லை வயதான முதியவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அதே போல் பெண்களுக்கு உடை வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியாமல் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, இப்போ கோயில்கிட்டலாம் இருக்காங்க, யாசகம் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ ஒரு புடவை அது மாதிரி வாங்கி கொடுத்து, மல்லிகைப்பூ, பொட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் பெண் தெய்வங்கள், ஆக்ரோஷமான தெய்வங்களை வணங்குங்க. அது ரொம்ப நல்லது. ஓம் பத்ரகாளி எம்னே போச்சு, ஓம் பத்ரகாளி எம்னே போச்சு, ஓம் பத்ரகாளி எம்னே போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு 3 டைம் டைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக அதை உச்சரிச்சுட்டே இருங்க. அது மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும். தொழிலையும் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும், கல்வியிலும் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும். பேர்பட்டவர்கள் எத்தனை பேர் எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த எதிரிகளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு தும்சம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப்பில் வந்து முன்னேற்றத்துக்கான காலகட்டமாக வந்து இது வந்து உதவுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார் சார் அப்படிங்கிறதுக்கோசரம் அதீத முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். இப்போ நான் சொன்னது பொதுபலன் அப்படின்னா என்ன, ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொன்னது தான். பொது பலன் அப்படின்னா மிதுன ராசியில் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் இருப்பான். எல்லாருக்கும் இது நடக்குமானா நடக்கிறதில்ல. காரணம் என்ன, நீங்கள் ராசி மட்டும்தான் ஒன்று, உங்களுக்கு நட்சத்திரத்தின்படி நீங்கள் வேறு, தசாபுத்தின்படி நீங்கள் வேறு நிறைய இருக்குது. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட லக்கினத்தின்படி நீங்கள் வேறு, உங்களுடைய பிறந்த இடம் வேறு, பிறந்த லொக்கேஷன் வேறு, உங்களுடைய பிரயாணிக்கக்கூடிய ராசிகள், நட்சத்திரங்கள் எல்லாம் வேறு. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணணும் அப்படிங்கிறது. அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களுடைய வாழ்க்கை நடவடிக்கைகளும் வாழ்க்கை முன்னேற்றங்களும் அமையுதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எதை செய்தாலும் செய்யுங்கள். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழிலில் முன்னேற்றம் அடையும் போது உங்களுடைய வெற்றியை வேற எங்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. அதை கொஞ்சம் கமுக்கமாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த 15 நாட்கள் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதலாக அமைய போகுது. இந்த 15 நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்ராளி வழிபாடு பண்ணுங்கள். ஆக்ரோஷமான இருக்கக்கூடிய காளி வழிபாடு, அம்மன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு உடை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. உங்களுடைய முன்னோர்கள் சாபத்தை செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மட்டும் கிடையாது, உங்களோட லைஃபே ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்தை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் நன்மையாக வந்து நிற்பார். இல்லை நீங்கள் அதை பண்ண முடியும் அப்படின்னா எங்கே போனாலும் தடையாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ண அப்படின்னா அவங்களுக்கான செய்கிறத செஞ்சிங்க அப்படின்னா அவங்களாம் நமக்கு வந்து உறுதுணையாக வந்து நம்மளோட கை கோர்த்து நம்மளுக்கு வந்து நன்மை செய்கிறதுக்காக பக்கத்திலே இருந்து நம்மளுக்கு வந்து நன்மையை மட்டுமே செய்வாங்க. இதை மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு இருக்கிற காலத்தினால
தொழிலில் பண்ணும்போது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஸோட ஜாதகத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பார்ட்னர்னால சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். ஸோ அதனால் இந்த ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஸோ அதனால் அந்த பார்ட்னருடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து தசாபத்தின் அடிப்படையில் வந்து அமையிறது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள்